ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சிக்கனே இல்லாமல் சிக்கன் குருமா தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா அதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் இதை கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. கலர் கொஞ்சம் மாறினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ அது கூடவே தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து திருகி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தேங்காய், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோலி வச்சு வதக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். மாற்றி ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒன்று நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணிட்டோம், அதனால் ஒன்று சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக நசுக்கி போட்டுக்கிறேங்க. சோம்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே அந்த வெங்காயத்தாளோட வெங்காயத்தையும் நான் வந்து இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொலையே நமக்கு வந்து வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா கொலையட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம அதையும் போட்டுட்டு லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போக வதக்கிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். மசாலா பொடி பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து அரைச்சது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வெங்காயம், தக்காளி அரைக்கும் போது அதில் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால கம்மியாக எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து பச்சை பட்டாணி கிடைக்கலனா காஞ்ச பட்டாணி வாங்கி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூட மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா அதுவும் நான் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நான் அலசி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியாக இருந்தால் நார்மலாக அப்படியே சேர்த்துடலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 விசில் அளவுக்கு நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து பட்டாணி எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இல்லைன்னா சாப்பிடும்போது தனியாக சாப்பிட்ற மாதிரி தெரியும். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் பார்த்திங்களா, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி இதெல்லாம், தேங்காய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதோட பேஸ்ட்டையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேர்க்கல. நான் இதை வந்து அலசி மட்டும் ஊற்றுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சமைக்கிற சிக்கன் குழம்பை விட நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற ஒரு சாப்பாடு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்கும். இதுவே சப்பாத்தி, தோசை, பூரி இது மாதிரி சாப்பிட்றாந்தா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாமே வந்து நம்ம நிறைய சேர்க்க வேண்டியதில்லை, நல்லா திக்காக இருக்கும். இதே நம்ம வந்து சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் 2 டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து கொதிச்சு வரும்போது அந்த தண்ணி கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து தண்ணி பத்தாமல் இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க. பட்டாணி வேக வைக்கும்போது நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வரட்டும். ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த இது கொதிச்சு வந்தால் போதும். ஏன்னா எல்லா பொருளுமே நமக்கு வந்து வெந்திருக்கு. வேகாத பொருள் எதுவுமே கிடையாது. பட்டாணியை வேக வச்சாச்சு.
மீன் மேக்கரை நம்ம தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சாச்சு. அதனால் லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் கறி குழம்பு சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து சாட்டர்டே சண்டே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நான் வந்து வெங்காயத்தாலும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது ஒரு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறனால அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.